ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நாம இப்போ பார்க்க போற டாபிக் அல்ஜீப்ரால டைப் 18. ஃப்ரெண்ட்ஸ், இங்க நம்ம எது மாதிரி சம்ஸ்லாம் சால்வ் பண்ண போறோம்னா, இப்போ இங்க பாருங்க. If a equal to 3.6, b equal to -5.8 and c is equal to 2.2, then find. ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி சம்ஸ் தான். அப்போ இதுலயே கொஞ்சம் ஹையர்லாம் இருக்கு. ஸோ இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே ஃபார்முலாஸ். நம்ம இந்த சம்ஸை கான்செப்ட்ஸ்லாம் தெரிஞ்சிருந்தா நம்ம ஈஸியா சால்வ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சம் சால்வ் பண்றதுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா தேவைன்னா ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க. a cube plus b cube plus c cube minus 3abc. ஃப்ரெண்ட்ஸ், இப்படின்னா நமக்கு a plus b plus c half into a minus b whole square plus b minus c whole square plus c minus a whole square. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபார்முலாவை இப்போ நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி நம்ம எப்படி எழுதலாம்னா a plus b plus c into a square plus b square plus c square minus ab minus bc minus ca. ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்ம ஃபார்முலா. இப்போ இங்க பாருங்க. இஃப் a plus b plus c இந்த டேர்ம் வந்து 0 ஆயிட்டாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அப்ப நம்மளுக்கு எப்படி இருப்பாங்க? a cube plus b cube plus c cube minus 3abc is equal to. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த டேர்ம் வந்து 0 ஆயிட்டாங்க நமக்கு. அப்ப நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடு 0 into anything 0 மொத்தமா 0 ஆயிடுவாங்களா? ஸோ அப்ப is equal to 0ன்னு எழுதலாமா? அப்ப நமக்கு வெறும் a cube plus b cube plus c cube னா இந்த மைனஸ் 3abc ஈக்குவேஷன் சைடு வந்துச்சுன்னா பிளஸ் 3abcன்னு எழுதலாமா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ இங்க என்ன கான்செப்ட் நமக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. இந்த இடத்துல a plus b plus c equal to 0. ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஃபைனல் கன்க்ளூஷன் என்னவா இருக்கணும்னா a is equal to b is equal to c. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம ஃபைனல் கன்க்ளூஷன். இப்போ வேணா ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நமக்கு இந்த இடத்துல ஏக்கு வந்து நம்ம ஏதோ ஒரு 2 சப்ஸ்டியூட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். பிக்கு 2 சிக்கு 2, ஏன்னா ஈக்குவல் டு ஈக்குவல் டு ஈக்குவல் டு இருக்காங்களா? ஸோ அப்போ நமக்கு a is equal to 2, b equal to 2, c equal to 2. ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாத்துக்கும் நம்ம 2 சப்ஸ்டியூட் பண்றோம். இப்போ இந்த ஃபார்முலா இங்க பாருங்க. 2 கியூப் b க்கும் 2 கியூப் பிளஸ் c க்கும் 2 கியூப் is equal to 3 into 2 into 2 into 2. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு 2 கியூப்னா 8 8 8 3 into பாருங்க 2 2s are 4 4 2s are 8. ஸோ நமக்கு 8 plus 8 plus 8 24 is equal to 24. ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நமக்கு அசியூம் பண்ண ஃபார்முலா வேல்யூஸ்லாம் கரெக்டா? அப்போ நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா a plus b plus c equal to 0னா நமக்கு a cube plus b cube plus c cube is equal to 3abcங்கிற கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ சம்ஸ் பாருங்க. if a equal to 3.6, b equal to 5.8 and c is equal to 2.2, then find a cube minus b cube plus c cube plus 3abc. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இப்படி இருந்தா என்ன ஃபார்முலா பாருங்க. a cube minus b cube plus c cube plus 3abc. நான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு என்ன ஃபார்முலா? a minus b plus c into a square plus b square plus c square plus ab plus bc minus ca. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட ஃபார்முலா. ஏன்னா இப்ப b இருக்க இடத்துல மைனஸ் போட்டாங்க. ஸோ அதனால நம்ம எல்லாத்தையும் இங்க மைனஸ் மல்டிபிள் பண்ணா நமக்கு இந்த ரெண்டு டேர்ம் பிளஸ் வரும். இப்போ இங்க பாருங்க. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்க்குறோம். ஸோ நமக்கு ஏங்கிற வேல்யூ யாரு? 3.6. ஸோ a மைனஸ் b பிளஸ் c யோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ நமக்கு 3.6 மைனஸ் 5.8 பிளஸ் 2.2. ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு 0 வராங்களா? அப்ப நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடு இந்த மொத்த டேர்மும் நமக்கு 0 ஆயிடுவாங்களா? ஃப்ரெண்ட்ஸ், அப்ப நம்மளுக்கு என்ன கொஸ்டின்? a கியூப் மைனஸ் b கியூப் பிளஸ் c கியூப் பிளஸ் 3abc ஈக்குவல் டு 0 தானே வராங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஸோ அப்ப a கியூப் மைனஸ் b கியூப் பிளஸ் c கியூப் பிளஸ் 3abcனா நமக்கு 0 வருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆப்ஷன் B is our answer. Next sum. If a equal to 1.21, b equal to 2.12 and c equal to minus 3.33, then find. Friends, இதுவும் போன சம் மாதிரி தான். ஸோ அப்போ நமக்கு ஃபார்முலா என்ன? a cube plus b cube plus c cube plus 3abcனா a plus b plus c. ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நம்ம ஆட் பண்ணி பார்க்குறோம். ஸோ நமக்கு a plus b, இங்க c வந்து மைனஸ்ல இருக்காங்க. ஓகேவா?
So அப்போ minus C. So Aங்கிறது 1.21 plus Bங்கிறது 2.12, C இருக்கிறதுல minus 3.33. Friends எல்லாத்தையும் add பண்ணா நமக்கு 0 வருவாங்களா? So அப்போ இந்த மொத்த term ஓட value என்ன? 0 வருவாங்க. Option A is our answer. Next sum. If A equal to 25, B equal to 15, and C equal to minus 10, then find A cube plus B cube plus C cube minus 3ABC divided by A minus B whole square plus B minus C whole square plus C minus A whole square. Friends, இப்ப இது நம்ம ஃபார்முலா வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமா? ஓகே, இப்ப A cube plus B cube plus C cube minus 3ABC னா இப்ப இந்த டேர்ம் டினாமினேட்டர் வர்ற மாதிரி நமக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்? நமக்கு A plus B plus C half into A minus B whole square plus B minus C whole square plus C minus A whole square. Friends, இந்த ஃபார்முலா தானே பார்த்தோம். நெக்ஸ்ட் டினாமினேட்டர்ல என்ன இருக்காங்க? A minus B whole square plus B minus C whole square plus C minus A whole square. Friends, இங்க பாருங்க, இது எல்லாமே மல்டிப்ளிகேஷன். அப்ப இந்த டேர்மும் கேன்சல் ஆயிடுவாங்களா? ரிமைனிங் நமக்கு என்ன இருக்காங்க? A plus B plus C divided by 2ன்னு இருக்காங்களா? ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான், இங்க வேல்யூ புட் பண்ண வேண்டியதான். Aக்கு 25, Bக்கு 15 minus 10 divided by 2. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு 25 plus 15 40. 40 minus 10 30. ஸோ அப்போ 30 divided by 2. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு 15 வருவாங்க. ஆப்ஷன் B is our answer. Next sum. If A equal to 225, B equal to 197 and C equal to 178, then find. Friends, இதுவும் போன சம் மாதிரி தான். ஸோ அப்போ இதுக்கு ஃபார்முலா தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணுமா? ஸோ நமக்கு A cube plus B cube plus C cube minus 3ABC னா என்ன ஃபார்முலா? Half into A plus B plus C into A minus B whole square plus B minus C whole square plus C minus A whole square divided by A minus B whole square plus B minus C whole square plus C minus A whole square. ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபார்முலாவே தேவையில்ல. நமக்கு டக்குன்னு இதை கேன்சல் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாவே இந்த ஸ்டெப் வந்துடலாம். ஸோ நமக்கு A plus B plus C divided by 2. ஸோ இங்க ஏங்கிறது பாருங்க 225 plus 197 plus 178 divided by 2. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு 600 வருவாங்களா? ஸோ அப்போ நம்மளுக்கு 600 divided by 2. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு 300 வருவாங்க. ஆப்ஷன் C is our answer. Next sum. If A plus B plus C equal to 12, find A minus 3 whole cube plus B minus 4 whole cube plus C minus 5 whole cube minus 3 into A minus 3, B minus 4, C minus 5. ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, இந்த சம்மை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி எழுதணும். இங்க 3, 4, 5 இருக்காங்களா? அப்ப நம்ம 12 ஸ்பிளிட் பண்ண எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம்? பாருங்க, 3, 4, 5. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு 12 வராங்களா? ஓகே, அப்ப இங்க பாருங்க, இந்த 12 இருக்கு. இந்த இடத்துல நம்ம எப்படி எழுதலாம்னா 3 plus 4 plus 5 எழுதலாமா? இந்த 3 ஈக்குவேஷன் இன்சைட் வந்துச்சுன்னா மைனஸ் தான். அப்ப நம்ம எப்படி இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதலாம்? A minus 3ன்னு எழுதலாம். பிளஸ் இந்த 4 ஈக்குவேஷன் இன்சைட் வந்துச்சுன்னா மைனஸ். அப்ப இந்த இடத்துல B minus 4ன்னு எழுதலாமா? B minus 4 பிளஸ் இந்த 5 ஈக்குவேஷன் இன்சைட் வந்துச்சுன்னா மைனஸ். அப்ப நம்ம C minus 5 எழுதலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த 12 மொத்தமும் இந்த சைடு வந்துட்டாங்க. அப்ப இந்த சைடு யாருமே இல்லையா? அப்ப இங்க நம்ம 0ன்னு வச்சுக்கலாமா? இப்ப இங்க பாருங்க, இதை எப்படி ஆட் பண்ணலாம்? A plus B plus C. ஸோ அப்ப A plus B plus C. இங்க இருக்க டேர்ம்ஸ்ல ஆட் பண்ணா -3, -4, -7, -7, -5 நமக்கு -12 ஈக்குவல் டு 0ன்னு வராங்களா? ஃப்ரெண்ட்ஸ், கொஸ்டின்ல நமக்கு A plus B plus C யோட வேல்யூ என்ன? 12. ஃப்ரெண்ட்ஸ், அதை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு 12 minus 12 ஈக்குவல் டு 0. ஃப்ரெண்ட்ஸ், அப்ப இந்த மொத்த டேர்ம் அப்ப நம்மளுக்கு A plus B plus C வந்து 0 ஆயிட்டாங்களா? 0 ஆயிட்டாங்கன்னா நமக்கு A cube plus B cube plus C cube minus 3ABC யோட வேல்யூ என்ன? 0 வருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆப்ஷன் A is our answer. Next sum. If A equal to B equal to 333, C equal to 334, find A cube minus B cube plus C cube plus 3ABC.
ஃப்ரெண்ட்ஸ் இந்த சம்முக்கு நமக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா, இப்ப நமக்கு a பிளஸ் பாருங்க a கியூப் மைனஸ் b கியூப் பிளஸ் c கியூப் பிளஸ் 3abc-னா ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு a பிளஸ் b இதுவும் பிளஸ்ஸே வச்சுப்போம் பிளஸ் c half into a minus b whole square plus b minus c whole square plus c minus a whole square. Friends, இந்த ஃபார்முலா தான் இந்த சம்க்கு யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்றோம். ஸோ a plus b plus c. ஸோ 333 into 2 ரெண்டுமே 333 நமக்கு 6 வருவாங்க. plus 334 ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு 1000 வருவாங்க. ஓகே, இன்டூ half into இப்போ இங்க பாருங்க a minus b, ஏவும் பியும் சேம், அப்ப இந்த இடத்துல என்ன வருவாங்க 0 ஸ்கொயர் பிளஸ் b minus c ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு -1 வருவாங்க. -1 ஸ்கொயர் பண்ணா நமக்கு 1 தான், +1 வருவாங்க பிளஸ் c minus a. ஸோ c வந்து 334, 334 minus 1 வந்து நமக்கு 1 தான். 1 ஸ்கொயர்னா 1. ஃப்ரெண்ட்ஸ் இதை சால்வ் பண்ணா ஸோ 1000 into 1 plus 1 2 ஃப்ரெண்ட்ஸ் இந்த half into 2, இந்த 2 கேன்சல் ஆயிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ரிமைனிங் நமக்கு 1000 இருப்பாங்க. ஆப்ஷன் A இஸ் அவர் ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.